அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு கையகப்படுத்திய சொத்து ராஜபக்சர்கள் தொடர்பில் சர்ச்சை. பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் தப்பியோட்டம், ஆபத்தாகும் விசாரணைகள். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வீட்டுக்கு தீ எரிந்து நாசமான உடைமைகள். இன்று முதல் கவர்மெண்ட் பே மூலம் அபராதம் செலுத்தும் வசதி. தண்ணீர் தொட்டியில் விழுந்து இளைஞன் உயிரிழப்பு. கிரான்பாஸ் பகுதியில் குஷ் போதைப் பொருளுடன் இளைஞன் கைது. பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை, நீர் மூழ்கும் அபாய நிலையில் இலங்கை. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை, பெருக்கெடுத்தோடிய வெள்ளம். இன்றும் இரு மலையக ரயில் சேவைகள் ரத்து, முடங்கிய ரயில் போக்குவரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். உரிமையாளர் இல்லாமையினால் கதிர்காமத்தில் உள்ள பெரிய வீட்டை நீர்ப்பாசனத்துறை கையகப்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் நீர்ப்பாசனத்துறையுடன் இணைந்து சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காமத்தில் உள்ள இந்த வீடு ஜி ராஜபக்ச என்ற நபருக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டது. எனினும் வீட்டின் உரிமை குறித்து யாரும் முன்வராததால் நீர்ப்பாசனத்துறை வீட்டை கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்தது. வீட்டினை சோதனையிட்ட பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் யாருடைய அந்தஸ்தையும் தராதரத்தையும் கருத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இது குறித்து வீடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட நிலையில் அவர் அதனை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இசாரா செவ்வந்தி விவகாரம் ஒருபுறம் இருக்க, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் விவகாரமும் ஒரு பக்கம் முக்கிய நகர்வுகளில் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் தலைமறைவாகியமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த வகையில் புலனாய்வுத்துறை நிப்ராஸ் மற்றும் பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் நாட்டிலிருந்து தப்பியோடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தப்பியோடி வருவதாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தீபாவளி நாளில் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் ஏற்றப்படும் போது இந்த பண்டிகையின் ஒளி நம் இதயங்களில் உள்ள இருளை அகற்றி நமது கூட்டுப்பாதையை ஒளிரச் செய்ய பிரார்த்திக்கின்றோம். தீமைக்கு எதிரான நன்மையின் இந்த கொண்டாட்டம் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் முதல் தீவிரவாதம் வரை நமது நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தோற்கடிப்பதற்கான நமது அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு தனிநபரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான, நீதியான மற்றும் செழிப்பான தேசத்தை உருவாக்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏறாவூர் புல்லுமலை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று இரவு 11 மணியளவில் வீடு மற்றும் வீட்டிலிருந்த மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுக்கு அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக சிவானந்தன் தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது அவர் வீட்டில் இருக்கவில்லை எனவும் தனது தாயார் மாத்திரமே வீட்டில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், இது தற்செயலான விடயமல்ல, திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கின்றேன். இது என் மீதான தனிப்பட்ட ரீதியிலான பிரச்சனையா அல்லது அரசியல் பழிவாங்கலா என்பது தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவத்தின் போது பிரதேச சபை உறுப்பினரின் தாயார் மாத்திரமே வீட்டில் இருந்துள்ள நிலையில் சம்பவத்தை அறிந்து தாயார் வெளியே வந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் ஒன்று குறித்த பகுதியில் இருந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தென் மாகாணத்தில் இன்று முதல் கவர்மெண்ட் பே செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களில் செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் 9 மாகாணங்களையும் இந்த திட்டத்துக்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் பே செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனத்தை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்தலு ஓயா பகுதியில் உள்ள இறால் பண்ணையொன்றின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 24 வயதான இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் முதற்கட்ட விசாரணையில் குறித்த இளைஞனுக்கு ஏற்பட்ட வலிப்பின் காரணமாக தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முந்தல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிரான்வா ஸ்ரீமுத்து என குடியிருப்பு பகுதிக்கு அருகில் 9 கிலோ 555 கிராம் குஷ் போதைப் பொருளுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலேயே குறித்த இளைஞன் கைதாகியுள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொடரும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மகா ஓயா மற்றும் தெதுரு ஓயாவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகா ஓயா படுகையின் சில ஆறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் நீரின் மட்டம் அதிகரித்துள்ளது. மழை நிலைமை நீடித்ததனால் அடுத்த 36 மணி நேரத்திற்குள் அளவ, நிவுளப்பட்டி, மீரிகம, பன்னல, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, கட்டாட மற்றும் தங்கொட்டுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மகா ஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை பெய்த கனமழையினால் கொழும்பின் முக்கிய பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து வீதிகளில் நிரம்பியுள்ளதாகவும் போக்குவரத்து முற்றாக பாதிப்படைந்ததாகவும் கூறப்படுகின்றது. மழை நிலைமை மற்றும் மகா ஓயா படுகை நீர்ப்பாசனம் செய்யும் ஆறுகளின் நீர்மட்டங்களை நீர்ப்பாசன திணைக்களம் பகுப்பாய்வு செய்துள்ளது. தெதுரோயா படுகையின் மேல் மற்றும் நடுத்தர பகுதிகளில் கணிசமான மழைப்பொழிவு காரணமாக தெதுரோயாவின் நீர்மட்டம் வெள்ளப்பாயத்தை நெருங்கி வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கத்தால் தற்போது பெறப்படும் நீர்கொள்ளளவை பொறுத்து எதிர்வரும் மணித்தியாலங்களில் இந்த நிலைமை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தெதுரோயாவுக்கு அமைந்துள்ள வாரியப்புல, நிகவரட்டிய, மகாவ, கோபை, கனே, பிங்கிரிய, பல்லம, சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ, ரஸ்நாயக்கபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த வெள்ளப்பள்ளத்தாக்கின் கீழ் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கத்தை சுற்றியுள்ள கீழ் பள்ளத்தாக்குகளில் வசிப்பவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்கள் அணுகக்கூடிய வீதிகளை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரும் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கு மக்கள் முடிந்தளவு அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பிலும் பிற பகுதிகளிலும் இவ்வாறு பெய்த கனமழையினால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதினால் வாகனங்களும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியாவிலும் முக்கிய பகுதிகளில் இவ்வாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதனால் வயல் நிலங்களும் விவசாய நிலங்களும் பாதிப்படைந்ததாகவும் நீரினுள் வாகனங்கள் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணங்களிலும் சில பகுதிகளில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இவ்வாறு காலையிலிருந்து பெய்த கனமழையினால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் கூறப்படுகின்றது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. குருநாகல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையினால் 100 குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இகழ கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தடம் புரண்ட ரயிலை மீள்தடமேற்றும் பணிகள் மேலும் தாமதமாகலாம் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 7 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் ரயில் மீள்தடமேற்றும் நடவடிக்கையில் மேலும் தாமதம் ஏற்படக்கூடும் என்பதால் மேலும் 2 ரயில் சேவைகளை ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி மதியம் 12:40 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து ராணுவையாக்கு செல்லும் ரயிலையும் பிற்பகல் 3 மணிக்கு கண்ணிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் கடுகதி ரயிலையும் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.